வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் குறித்து வெளியான அறிவிப்பு. தரமற்ற மருந்தினால் கண் பார்வை இழந்தவர்களுக்கு நட்டஈடு வழங்கவில்லை. ஜனாதிபதி வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக தெரிவு. கோட்டை தொடர்ந்து நிலையத்துக்கு முன்பாக நபரொருவர் திடீர் மரணம். அதிகரிக்கும் காணி பிரச்சினை. பொதுமக்களுக்கு போலீஸ் மா அதிபர் விடுத்துள்ள அறிவிப்பு. மக்களின் அவதானம் காலநிலையில் மாற்றம். நீதித்துறையின் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்குள்ளே உள்ளது. தலைமை பதவியை துறக்கும் வாசுதேவ. கட்டண குறைப்பில் இடம்பெறும் மோசடி. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி குறித்து எந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவின் பின்னர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதியை அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினம் ஆணைக்குழுவின் தலைவர் தலைமையில் தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிதியமைச்சின் அதிகாரிகள் நாளைய தினம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். தரம் குறைந்த மருந்து பொருட்களினால் கண் பார்வையை இழந்தவர்களுக்கு இதுவரையில் நட்டஈடு வழங்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அரசாங்க வைத்தியசாலையில் தரம் குறைந்த மருந்து வகைகளால் சிலர் கண் பார்வை இழக்க நேரிட்டமை பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. எனினும் இந்த நோயாளிகளுக்கு வழங்குவதாக அரசாங்கம் உறுதியளித்த நட்டஈடு இதுவரையில் வழங்கப்படவில்லை என சுகாதார தொழிற்சங்க கூட்டணி குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த மருந்தினால் கண் பார்வை இழந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான மருந்து வைத்தியசாலையில் தட்டுப்பாடாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனை தனியார் மருந்தகங்களில் கொள்வனவு செய்யும் போது பெருந்தொகை பணத்தை செலுத்த நேரிடுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட தரம் குறைந்த மருந்து பயன்பாட்டினால் கண் பார்வை இழந்த நோயாளிகளை பராமரிக்கும் பொறுப்பு அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சினை சார்ந்தது எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் இந்த நோயாளிகள் அரசாங்க வைத்தியசாலையும் மருந்து இன்றி தனியார் மருந்தகங்களில் கொள்வனவு செய்ய நேரிடுவது அநீதியானது என தொழிற்சங்கம் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்துக்கு முன்பாக உள்ள வீதியில் நபரொருவர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பில் கோட்டை போலீசாருக்கு நேற்று கிடைத்த தகவலின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர் யார் என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. எனினும் உயிரிழந்தவர் 60 முதல் 65 வயதுடைய ஒல்லியான உடலும் 5 அடி 4 அங்குலம் உயரமும் கொண்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் இறுதியாக சிவப்பு நிற சட்டை அணிந்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மக்களின் பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் பாதாள உலக குழு தொடர்பில் பொதுமக்கள் ஒருபோதும் அச்சப்பட வேண்டாம் என்றும் போலீஸ் மா அதிபர் தேசப தென்னகோன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். சமூகத்தில் இருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை செய்யும் கும்பல்களை இல்லாதொழிக்கும் செயற்பாடுகள் மிக சிறந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அண்மைய சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் செயற்பட்டு வருவதுடன் 4-3 பாதாள உலக குழுக்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 2.5 மாதங்களில் எவ்வித அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை. கடந்த 4 மாதங்களில் 800க்கும் மேற்பட்ட பாதாள உலக உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் உள்ள குற்றவாளிகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் பொதுமக்கள் ஒருபோதும் அச்சப்பட வேண்டாம் என போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். நாட்டில் காணப்படும் பெரும்பாலான நீதிமன்றங்களில் நிலம் தொடர்பான பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் தெரிவித்துள்ளார். காணி பிரச்சினை மக்களுக்கு பெரும் பிரச்சினையாக உள்ளது. நிலம் தொடர்பான வழக்குகளை தீர்க்க பல ஆண்டுகளாக மக்கள் நீதிமன்றத்துக்கு சென்று வருகின்றனர். குறித்த பிரதேசத்தில் காணி அமைச்சர்களும் இருந்தனர். ஆனால் அவர்களால் மக்களின் காணி பிரச்சினைகளை தீர்க்க முடியவில்லை. இந்த பிரச்சினைகளில் இருந்து மக்களை விடுவிப்பதற்காக ஜனாதிபதி உரிமைய வேலை திட்டத்தை ஆரம்பித்திருந்தார். குறைந்தபட்சம் இந்த பிரதேசத்தில் இருக்கும் ஏவிபியின் தலைவரால் மக்களுக்கு ஏதும் செய்ய முடியவில்லை. இந்த ராஜரட்ட பிரதேசத்திலிருந்துதான் நாட்டுக்கு அரிசி வழங்கப்படுகிறது. 2007ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மொரக்ககந்து திட்டத்தில் இருந்தும் ராஜரட்டவுக்கு இதுவரை தண்ணீர் கிடைக்கவில்லை. எனவே ராஜரட்ட பிரதேசத்துக்கு நீரை பெற்றுக் கொடுக்கும் அவசர வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு நான் ஜனாதிபதியுடன் கோரிக்கை விடுகிறேன் என மேலும் தெரிவித்துள்ளார்.
நாடு முழுவதும் தற்போது நிலவும் காற்று நிலைமை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இயங்கு நிலை தென்மேற்கு பருவ பேச்சு நிலைமை காரணமாக இவ்வாறு காற்று நிலைமை அதிகரிக்கும் என அந்த திணைக்களம் கூறப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மோனராக்கலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போதும் மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இதேவேளை மேல் ஜப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டர் அளவான மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக வெளிநாட்டு புலனாய்வு தகவல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாட்டு புலனாய்வு பிரிவுகளின் அறிக்கையின் அடிப்படையில் சஜித்துக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியின் விரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரிகள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவரின் செயலாளர் சட்டத்தரணி நிசந்த விஜயகுணவர்த்தன ஆகியோர் இந்த கோரிக்கையை சபாநாயகர் மகிந்த ஜாபாவை வர்த்தனவிடம் முன்வைத்துள்ளனா். இந்த கோரிக்கைக்கு அமைவாக சபாநாயகர் போலீஸ் மாதிபரை நாடாளுமன்றத்துக்கு அழைத்து இதுகுறித்து விரிவாக கலந்துரையாடியுள்ளதாக நாடாளுமன்ற தகவல் தெரிவிக்கின்றன. எனினும் எதிர்க்கட்சித் தலைவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக தமக்கு எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்து தகவல் கிடைக்கப்பெற்ற போதும் சிலர் இவ்வாறு கூறியிருந்ததால் லக்ஷ்மண் கிரியில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அச்சுறுத்தல் குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சரும் போலீஸ் மா அதிபரும் எதிர்க்கட்சித் தலைவரும் செயலாளர் கடிதங்கள் அனுப்பி வைத்த போதிலும் பதில் கிடைக்கவில்லை தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் குஜராத்தில் கைது செய்யப்பட்ட IS தீவிரவாத சந்தேக நபர்களின் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்துக்கு காணப்படும் ஆபத்து குறித்து தெரிய வந்துள்ளது என லக்ஷ்மண் கிரியில் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த அச்சுறுத்தல் குறித்து ஆராய்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் கோரிய பாதுகாப்பு வழங்குமாறு சபாநாயகர் போலீஸ் மா அதிபரை அறிவுறுத்தியுள்ளார். நீதித்துறை அதிகாரம் நாடாளுமன்றத்துக்குள்ளே உள்ளது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்றம் நிறைவேற்று அதிகாரங்களில் நீதித்துறை தலையிடக்கூடாது என்று தனது நீண்டகால கருத்தை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மக்கியங்கனியில் நடைபெற்ற ஒருமைய இலவச காணி உறுதி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார். 2002 மற்றும் 2003 ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்ட உரிமைய வேலை திட்டம் நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக நிறுத்தப்பட்டது. இந்த வேலை திட்டம் 20 வருடங்களுக்கு முன்னரே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் நாட்டு மக்களுக்கு இலவச காணி உரிமையை முன்னரே வழங்கியிருக்க முடியும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். காணி கட்டளை சட்டத்தின் கீழ் தனியார் ஹோட்டலுக்கு அரசு காணியை வழங்க முடியுமானால் ஜனாதிபதி என்ற வகையில் தம்மால் ஏன் 2 மில்லியன் மக்களுக்கு காணி உரிமையை வழங்க முடியாது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விடயத்தில் நீதிமன்றத்தில் செல்லும் என சிலர் எச்சரித்துள்ளனர். எனினும் அதிகாரம் நீதிமன்றத்திடமில்லை என்பதை நினைவில் கொள்வது அவசியமாகும். எனவே நாடாளுமன்றத்தின் நிறைவேற்று அதிகாரத்தில் நீதித்துறை தலையிடக்கூடாது என்று தாம் எப்போதும் வலியுறுத்தி வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சமூக நல்லிணக்கத்தையும் விஸ்திரத்தன்மையை பேணுவதிலும் நீதியின் முக்கிய பங்கை இலங்கையில் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அவர் நீதியை மறுப்பதால் ஏற்படும் விளைவுகளை சரியான நேரத்தில் சட்ட நடைமுறைகளின் அவசர தேவையும் எடுத்துரைத்துள்ளார். நீதி மறுக்கப்படுவதால் அனைத்து மூலைகளிலும் அமைதியுமே தவிர்க்க முடியாமல் பின்தொடர்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைதியின்மை எதிர்பாராத வழிகளில் வெளிப்பட்டு சமூக கொந்தளிப்புக்கு வழிவகுக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் 2022 இலங்கையில் போராட்டங்கள் தாமதமான நீதி எவ்வாறு பதற்றங்களை அதிகரிக்கலாம் மற்றும் அமைதியை அச்சுறுத்தும் என்பதற்கு தெளிவான உதாரணம் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்ட செயல்முறைகளை தடைப்படும் போது அல்லது நீதி தாமதமாகும் போது குழப்பம் ஏற்படலாம். இத்தகைய சீர்குலைவுகளை தடுக்க சட்டத்தின் ஆட்சியை அசைக்காமல் நிலைநிறுத்த வேண்டும். அத்துடன் அமைதி மற்றும் விஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் நீதி வெல்ல வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
வைத்தியர்கள் மீண்டும் ஒருமுறை புறக்கணிப்பு செய்தால் பொதுமக்களுக்கு வைத்தியர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படக்கூடும் என வைத்தியர் இராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு நேற்று வருகை தந்த வைத்தியர் அர்ச்சுனாவிடம் ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை நேற்றுடன் இணைய விடுமுறை முடிவடைந்தால் நான் இன்று பணிக்கு திரும்பியுள்ளேன். நான் வைத்தியர் ரஜீவை தொந்தரவு செய்வதற்கோ வைத்தியசாலையில் உள்ள நோயாளர்களை தொந்தரவு செய்வதற்கோ இங்கு வரவில்லை. வைத்தியர் ரஜீவ் என்னுடைய வேலையை செய்தால் எனக்கு சந்தோஷம். கொழும்பில் முக்கிய அதிகாரிகளோடு கலந்துரையாடலில் ஈடுபட்டேன். நாளை சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர உள்ளனர். வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகள் தொடர்பில் அந்த குழுவிடம் பொதுமக்கள் தங்கள் முறைப்பாடுகளை முன்வைக்கலாம். நாளை சுகாதார அமைச்சரால் எனக்கு உத்தியோகபூர்வ கடிதம் ஏதும் தரப்பட்டால் அதனை முழுமையாக ஏற்க தயாராக உள்ளேன். வைத்தியர்கள் மீண்டும் ஒருமுறை பணி புறக்கணிப்பு செய்தால் பொதுமக்களுக்கு வைத்தியர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படக்கூடும். அதனை வைத்தியர்கள் உணர வேண்டும். நாங்கள் பொதுமக்களின் மனதை வெல்ல வேண்டும். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர்களால் பாலியல் தொந்தரவுகள் இடம்பெறுகின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் அதனை முறைப்பாடு செய்ய முன்வராதால் கள்வர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். காலி சிறைச்சாலையில் செயற்பாடுகளை ஏற்றுமுதல் மட்டுப்படுத்த சிறைச்சாலை திணைக்களம் தீர்மானித்துள்ளது. மூளைக்காய்ச்சலால் கைதியொருவர் உயிரிழந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி சிறைச்சாலையில் கைதியொருவர் கடந்த 13ஆம் தேதி உயிரிழந்துள்ளதுடன் பிரேத பரிசோதனையில் அவர் மூளைக்காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் மூளைக்காய்ச்சல் இருப்பதாக சந்தேகப்படும் மேலும் 3 கைதிகள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு காலி சிறைச்சாலை செயற்பாடுகளை 1 வாரத்துக்கு மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அத்திருக்கிரியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் உயிரிழந்த சுரேந்திர வசந்த பெரேரா எனப்படும் கிளப் வசந்தவின் மனைவி நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என கலுவோவல வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கிளப் வசந்தவின் மனைவிக்கு இனம் தெரியாத நபர் மலர் வலயம் ஒன்றை மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து வைத்தியசாலையை சுற்றி விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டின் போது 8 தோட்டாக்கள் அவரது உடலில் பாய்ந்துள்ளதாகவும் அவை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. களுபோவல வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு இதுவரை 3 சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இனி வருவது இந்திய செய்திகள். நேட் தேர்வுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றமைக்காக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் முதல்வருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நேட் தேர்வு நமது உயர்கல்வி அமைப்பில் உள்ள அப்பட்டமான குறைபாடுகளை அமல்படுத்தியுள்ளது எனவும் இந்த தேர்வில் 24 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் அவர்களுக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொது மருத்துவ கல்வி முறைமை கட்டமைப்பதில் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக உள்ளது எனவும் இதன் விளைவாக வலுவான பொது சுகாதார அமைப்பு கட்டமைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விரைவில் மு.க. ஸ்டாலினை சந்திக்கத்தான் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். இனி வருவது உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக முன்மொழியப்பட்டுள்ளார். தேசிய மாநாட்டு பிரதிநிதிகளிடமிருந்து பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றதால் ஜனாதிபதி போட்டிக்கான அதிகாரப்பூர்வ வேட்பாளராக டொனால்டு டிரம்ப் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை செனட்டர் ஜே.டி. வான்ஸ் துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றிய முதல் ஈழத்தமிழர் என்ற பெரும்பான்மை பிரான்சில் வெதும்பக உரிமையாளர் தர்ஷன் செல்வராஜா பெற்றுள்ளார். ஒலிம்பிக் தீபம் தர்ஷன் செல்வராஜாவிடம் நேற்று மாலை 6 மணிக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அவர் அதை ஏந்தி 2.5 கிலோமீட்டர் ஓடியுள்ளார். அவர் பாரிஸில் நகரில் கடந்த வருடம் பான் தயாரிப்பில் முதலிடம் பெற்றவர் ஆவார். அத்துடன் பிரான்ஸ் ஜனாதிபதியின் வசிப்பிடமாகிய எலிஷோ மாளிகைக்கு பான் விநியோகம் செய்யும் உரிமையும் அவர் பெற்றுள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி எம்மானுவேல் மேக்ரன் பெரிய கூட்டணி ஒன்றை அமைக்க அழைப்பு விடுத்துள்ள விடயம் அதிக வாக்குகள் பெற்ற இடதுசாரி கட்சியினருக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் இவர் பிரான்ஸ் மக்களுக்கு எழுதி வெளியிட்டுள்ள கடிதத்தில் தங்களை குடியரசுவாத கட்சிகள் என கருதும் கட்சிகள் அனைத்தும் இணைந்து புதிய பெரிய கூட்டணி ஒன்றை அமைக்க முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதன்படி தீவிர கொள்கை கொண்ட வலதுசாரி கட்சியை மட்டுமல்ல தற்போதைய தேர்தலில் அதிக
அதிக வாக்குகள் பெற்று இடதுசாரி கட்சிகளையும் ஒதுக்க வேண்டும் என்பது அதன் பொருள் என தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இடதுசாரி கட்சியினருக்கு மெக்ரனுடைய கடிதம் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு மேக்ரன் ஜனநாயகத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். அத்துடன் அதிக ஆசனங்கள் பெற்ற கட்சியை ஆட்சி அமைக்க அனுமதிப்பது இப்போதைய சூழலில் அவர் நாட்டுக்கு செய்யும் சிறந்த விடயமாக இருக்கும் என இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. இதுவரை இணைந்திருந்தது தமிழ் எஃப்எம்மின் பிரதான செய்தி அறிக்கையோடு.